Hi students, இன்னைக்கு exercise 2.2ல second problem பார்க்க போறோம். என்ன question கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. If m, n are natural numbers, for what values of m does 2 power n into 5 power m n's in 5 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரொம்ப சிம்பிள். m, n வந்து natural numbersன்னு சொல்லிட்டாங்க. நம்மள என்ன கேட்டிருக்காங்கன்னா, இங்க கொடுத்திருக்காங்கல்ல இங்க இந்த mக்கு பதிலா என்ன வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து 5ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ஒன்ஸ் பிளேஸ் இருக்குல்ல, அது நம்மளுக்கு எதுல முடியணுமா, 5ல முடியணுமா. சோ mக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் 5ல முடியும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்ப நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். m, n வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லிட்டாங்க. நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 1. சோ m n is equal to 1 2 3 4 5 அப்படி போயிட்டே இருக்கும். ஜஸ்ட் நம்ம 5 வரைக்கும் எழுதிக்கலாம். இப்போ நம்ம முதல் 2 பவர் n எடுத்து வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். நெக்ஸ்ட் 5 பவர் m எடுத்து அதுக்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். லாஸ்டா ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணலாம். முதல் 2 பவர் n எடுத்துக்கிறேன். 2 பவர் n. இப்போ இந்த n-க்கு பதிலா நம்ம ஒவ்வொரு வேல்யூவா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இப்போ n-க்கு வந்து நம்ம 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 2 பவர் 1 ஆன்சர் என்ன வந்துடும், 2 தான் வரும். அடுத்து n-க்கு பதிலா இப்ப நம்ம 2 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். 2 பவர் 2 வந்துடும். 2 பவர் 2னா 2 into 2, 2 2 times நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 2 2s are 4 வந்துரும். நெக்ஸ்ட் n-க்கு பதிலா 3 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப 2 பவர் 3 இருக்கும். 2 into 2 into 2, 2 2s are 4, 4 2s are 8. அடுத்து n-க்கு வந்து நம்ம 4 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். 2 பவர் 4, 2 into 2 into 2 into 2, 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16 வந்துரும். அடுத்து 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 2 பவர் 5, 2 into 2 into 2 into 2 into 2, 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும். ஜஸ்ட் நம்ம 5 வரைக்கும் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 5 பவர் m-க்கு போய் நம்ம வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இப்போ இந்த m-க்கு பதிலா நம்ம 1 2 3 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். m வந்து இப்போ 1 இருந்துச்சுன்னா அப்ப 5 பவர் 1 என்ன வந்து ஆன்சர் 5. அடுத்து m-க்கு வந்து நம்ம இப்ப 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 5 பவர் 2, 5 into 5, 5 5s are 25 வந்துரும். அடுத்து m-க்கு வந்து இப்ப நம்ம 3 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். 5 பவர் 3, 5 into 5 into 5, 5 5s are 25, 25 into 5 என்ன வந்துரும் 125 ஆன்சர் வரும். அடுத்து m is equal to 4 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். 5 பவர் 4, so 4 times நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். 5 மல்டிப்ளை பண்ணனா ஆன்சர் என்ன வந்துரும் 625 வரும். லாஸ்டா m is equal to 5 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். 5 பவர் 5, 5 into 5 into 5 into 5 into 5, 3125. ஓகே, நீங்க மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணி பாருங்க. சோ இப்ப பாருங்க, நம்ம 2 பவர் n கம்ப்ளீட் பண்ணியாச்சு, 5 பவர் m கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். 2 4 8 6 2ல இருக்கு. ஓகே, எல்லாமே எதுல முடியுது, ஈவன் நம்பர்ஸ்ல தான் முடியுது. லாஸ்டா இருக்க டிஜிட் எல்லாமே எதுல முடியுது, நம்மளுக்கு ஈவன் நம்பர்ஸ்ல தானே முடியுது. பாருங்க 2 4 8, இங்கே 6, இங்கே 2 இருக்கு. சோ எல்லாமே ஈவன் நம்பரா இருக்கனால நம்ம ஜஸ்ட் எடுத்து இங்க எழுதிக்கலாம். 2 பவர் n is always n's with even number. ஓகேவா? இப்ப நீங்க நெக்ஸ்ட் அடுத்து n-க்கு 6 7 8 9 போட்டாலும் எதுலதான் முடியும் நம்மளுக்கு ஆன்சர், ஈவன் நம்பர்ல தான் நம்மளுக்கு முடியும். ஓகே, சோ ஜஸ்ட் இப்படி எடுத்து எழுதிக்கலாம். இப்போ 5 பவர் m-க்கு பாருங்களேன், எதுல முடிஞ்சிருக்கு நம்மளுக்கு எல்லா வேல்யூமே 5 5 5 5 எல்லாமே எதுல முடிஞ்சிருக்கு நம்மளுக்கு 5ல முடிஞ்சிருக்கு. சோ 5 பவர் m always ends with 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். இப்போ நம்மள என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, क्वेश्चनல பாருங்க, ரெண்டு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. மல்டிப்ளை பண்ணிட்டு நம்மளுக்கு ஆன்சர் எதுல முடியுதான்னு செக் பண்ணணும், 5ல முடியுதான்னு செக் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஜஸ்ட் நம்ம ரெண்டையும் இப்படியே மல்டிப்ளை பண்ண போறோம். 2 பவர் n into 5 பவர் m. ஓகே,
இப்போ ரெண்டுக்கு நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், ரெண்டுக்குமே 1 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படிதானே. இப்ப n is equal to 1, m is equal to 1 ரெண்டுக்குமே 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்தது, இங்க 2 வந்தது. நெக்ஸ்ட் இங்க 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு 5 ஆன்சர் வந்திருக்கு. சோ 2 into 5, 2 5s are என்ன வந்துரும், 10 வந்துரும். நெக்ஸ்ட் என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், ரெண்டுக்கும் 2 சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்ப 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்க என்ன ஆன்சர் வந்திருக்குன்னு பாருங்க, இங்க 4 வந்திருக்கு. இங்க 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வந்துச்சு, 25 வந்திருக்கு ஆன்சர். அப்ப 4 into 25 நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்துரும், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 100 ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், 3 சப்ஸ்டியூட் பண்ணோம். n-க்கும் m-க்கும் 3 சப்ஸ்டியூட் பண்ணோம். ரெண்டுக்கும் 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ வந்தது, இங்க 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 8 வந்துச்சு. அதே மாதிரி இங்க 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 125 வந்திருக்கு. அப்ப 8 into 125 வந்திருக்கு. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆன்சர் வந்துடும், நம்மளுக்கு 1000 வந்துடும். ஓகே, சோ இப்ப இந்த அடுத்து நீங்க இந்த 16ஐயும் 625ஐயும் மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு ஆன்சர் எதுல தான் முடியும், 0ல தான் முடியும். இப்ப ஆன்சர் பாருங்க, நம்மளுக்கு எதுல முடிஞ்சுட்டே வருது, 0 0 0 0ல தான் முடிஞ்சுட்டு வருது. ஆனா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ends with 5ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது எதுவுமே 5ல எண்ட் ஆகல, எல்லாமே எதுலதான் எண்ட் ஆயிட்டே வருது, 0ல தான் எண்ட் ஆயிட்டே வருது. சோ நம்ம எப்படி எடுத்து எழுதிக்கலாம், இன்னும் இத நீங்க போட்டுட்டே போனீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் 0ல தான் முடியும். ஓகே, ஜஸ்ட் இப்ப நம்ம எடுத்து எழுதிக்கலாம். 2 power n into 5 power m always ends with 0. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 0ல தான் வேல்யூஸ் முடியுது. ஓகே, அப்போ ஃபார் எப்படி எழுதிக்கலாம் ஆன்சர், ஃபார் நோ வேல்யூ ஆஃப் m 2 power n into 5 power m ends with 5 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். எந்த வேல்யூ m-க்கு போட்டாலும் எதுல முடியாது, 5ல முடியாது. ஏன்னா நம்மளுக்கு ஆன்சர் எல்லாமே எப்படி வருது, மல்டிப்ளை பண்ணும்போது 0ல தான் முடியுது. சோ 5ல முடியறதுக்கு சான்சஸ் இல்ல. அதனால for no value of m 2 power n into 5 power m ends with 5ன்னு சொல்லிட்டு ஆன்சர் எழுதிட்டு முடிச்சுக்கலாம். அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம். தேங்க்யூ.